வணக்கம் நண்பர்களே. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்ததற்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு விளக்கம் கேட்டு நிர்வாகிகள் மத்தியில் நாளைக்கு சேலத்தில் இருக்கக்கூடிய ஓமலூர் அதிமுக அலுவலகத்தில் விளக்கம் கேட்டு நிர்வாகிகளுடன் ஒரு ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி உட்பட தமிழகத்தில் ஒரு 8 தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் இழந்திருக்கிறது. 32 இடங்கள்ல அதிமுக நேரடியா போட்டியிட்ட 9 இடங்கள்ல 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்குது. பல தொகுதிகள்ல 4வது இடம் தள்ளப்படக்கூடிய சூழலை உருவாக்கி இருக்கிறது. சேலம் தொகுதியில, கள்ளக்குறிச்சி தொகுதியில எதிர்பார்த்த வெற்றி அதிமுக ரொம்ப எதிர்பார்த்தாங்க அந்த இடங்கள்ல. அதுவும் படுதோல்வியை சந்தித்திருக்கிறது அதிமுக. ஏற்கனவே ஒரு 7 தேர்தல்கள் சந்தித்திருக்கிறார். இது 8வது தேர்தல். தொடர்ந்து 8 தேர்தல்களையும் அதிமுக படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. ஆனால் குறிப்பாக இந்த தேர்தல்ல மிக மோசமான பின்னடைவை சந்தித்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக தலைமையின் கீழ் இயங்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தல் ஏன் இவ்வளோ தோல்விக்கு காரணம், வாக்கு சதவீதம் ரொம்ப குறைந்ததற்கு காரணம் என்ன, நம்ம போட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்கள்லாம் சரியில்லையா அப்படின்னு எடப்பாடிக்கே இப்போது சந்தேகம் வந்துடுச்சு போல இருக்கு. நாளைக்கு சேலத்தில் இருக்கக்கூடிய ஓமலூர் பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக அலுவலகத்தில் நிர்வாகிகள் கிட்ட விளக்கம் கேட்டு ஏன் தோல்வி அடைஞ்சோம், என்ன நடந்தது, ஒவ்வொரு தொகுதியில நீங்க என்ன வேலை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கேட்டு நாளைக்கு ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதிமுக பாஜக கூட்டணியை கூட்டணியிலிருந்து பிரிந்து வந்த பிறகு எப்படியாவது நம்ம ஒரு இடத்தை பிடிக்கலாம், நம்ம ஒரு கணிசமான ஒரு 35 இடங்களை நம்ம வெற்றி பெற இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட எடப்பாடி பழனிசாமி இருந்தார். ஆனா கருத்து கணிப்பின்படி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இடங்களாவது அதிமுக ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தது. ஆனாலும் அதற்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிட்டது. என்ன காரணம்? அவர்கள் எதிர்பார்த்த இடங்களில் தோல்வியடைந்ததற்கு எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் வியூகங்கள் தப்பு கணக்கு போட்டாரா, அவர் எடுத்த ஒவ்வொரு முடிவும் தவறாக போயிருக்கிறதா? கோயம்புத்தூர் தொகுதி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதிமுக கோட்டையாக இருந்த இந்த தேர்தலில் திமுக வசம் போயிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய பல தொகுதிகளில் வாக்கு மிக சரிந்த நிலையில் இருக்கிறது. காரணம் என்ன? பல்வேறு விஷயங்கள் குறித்து நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிர்வாகிகளிடமிருந்து விளக்கம் கேட்டிருக்கிறார். இது எடப்பாடிக்கு ஒரு அதிர்ச்சி மட்டுமல்ல, அதிமுக தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி. நம்ம எவ்வளவு பெரிய இயக்கம் இது, ஒரு பேர் இயக்கம் இது அதிமுகங்கிறது. இந்த இயக்கத்தில் இப்படி ஒரு படுதோல்வி நம்ம சந்தித்திருக்கிறோம். இது அம்மா இருந்த நேரத்தில் இந்த மாதிரி சூழல் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. இப்படி நடந்திருக்கக்கூடிய இந்த தோல்விக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கே ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தல் எதிர்நோக்கி ஆலோசனை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தோல்விக்கு காரணம் அந்த அதிர்ச்சியிலிருந்து எடப்பாடி பழனிசாமியால் இன்னும் மீள முடியல. வாக்காளர் மத்தியிலும் சரி, மக்கள் மத்தியிலும் சரி, இப்படி ஒரு தோல்விக்கு காரணம் நான் கண் கலங்குகிறேன், வருத்தம் தெரிவிக்கிறேங்கிற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டார். இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக இடையிலான மிகப்பெரிய கருத்து முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள், கருத்து சண்டை மாதிரி பயங்கரமாக போய்கிட்டே இருக்கு. இது குறித்து கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் முடிவுக்கு அப்புறம் கூட இது குறித்து எந்த தகவலும் தெரிவிக்கல. நாளைக்கு இந்த ஆலோசனை கூட்டத்தில், இந்த விளக்கம் கேட்கிற கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் தோல்வி அடைந்தது, நிர்வாகிகளிடம் கருத்து கேட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு செய்தியாளர் மத்தியில் ஒரு விளக்கத்தை கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக 8 தொகுதிகளில் டெபாசிட் கூட இழந்திருக்கிறது. 9 இடங்களில் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. 2ஆம் இடத்திற்கு நாம் தமிழர் கட்சி அந்த இடத்தை பிடித்திருக்கிறார்கள். பாஜக 2வது இடத்துல பல தொகுதிகளில் 2வது இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. பாஜக கிட்டத்தட்ட 11% ஓட்டு வங்கியை பெற்றிருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 8.19% பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஓட்டு வங்கியை இந்த முறை அங்கே பெற்றிருக்கிறாங்க. அதனால் தேர்தல் ஆணையத்தில் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம், கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. இப்படி பல கட்சிகளுக்கு ஒரு அங்கீகாரமும், பல கட்சிகளுக்கு வாக்கு வங்கி அதிகரித்து இருப்பதற்கும், அதிமுக பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறதுக்கும் பல்வேறு வித்தியாசங்கள் இருக்கிறது. இந்த வித்தியாசங்கள்லாம் சரி செய்தால் மட்டும்தான் இந்த டிஃபரன்சியேஷன், ஒவ்வொரு கட்சிக்கும் ஓட்டு வங்கி அதிகரித்திருக்கிறது, அந்த ஓட்டு வங்கி அவர்களுக்கு அதிகரித்திருக்கிறது என்றால் அதிமுக இருக்கக்கூட ஓட்டு தான் பிரிந்திருக்கும். ஏன்னா ஏற்கனவே திமுக ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவருடைய வாக்கு அவர்களுக்கு போயிருக்கும். அதிமுக இருக்கிற ஓட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் பாஜகவும் சிதறி இருக்கிறது. இதுதான் உண்மையாக பார்க்கப்படுகிறது.
மக்கள் கருத்தாகவும் தொண்டர்கள் கருத்தாகவும் என்ன இருக்குதுன்னா, நம்ம முதல்ல பாஜகவிலிருந்து பிரிந்து வெளியே வந்தது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிற உணரக்கூடிய ஒரு சூழல் தற்போது இருக்கிறது. ஆனாலும் பல தொண்டர்களும் சரி, பல முக்கிய நிர்வாகிகளும் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம தோல்வியை சந்திச்சிட்டோம், நடந்தது நடந்து போச்சு. இனிமே வந்து அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும். அப்பதான் நம்ம வந்து வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஆட்சி அமைப்பதற்கு ஒரு ஒரு உத்வேகமாகவும் ஒரு இலக்கை நிர்ணயிச்சு அதுக்கு பயணம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக அமையும். இல்லை அப்படின்னா மீண்டும் நம்ம அதிமுக வந்து எந்த பாதாள இடத்துக்கு போகும், எவ்வளோ கீழே போகுமோ அந்த அளவுக்கு கீழே நம்மளை அனுப்புறதுக்கு பல சதிகள் பல கட்சிகள் நடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த சதிவலைகள் மீண்டும் அதிமுக சிக்கிக்கொள்ளாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு அவருடைய பல கருத்துக்களை கேட்டு மூத்த தலைவருடைய ஆலோசித்து அவர் நல்ல முடிவு எடுக்கணும் அப்படின்னு பல தொண்டர்களும் பொதுமக்களும் ஒரு வேண்டுகோளை வைக்கிறாங்க, ஒரு எதிர்பார்ப்பை வைக்கிறாங்க. இதற்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சரியான முடிவு எடுக்கணும். இல்லை என்றால் அதிமுக வந்து அடுத்த கட்டத்துக்கு இப்போ 3வது இடம் இருக்கு, 4வது இடம் இருக்கு, அப்புறம் எந்த இடத்துல அதிமுக இருக்குங்கிறது தெரியாத அளவுக்கு கொண்டு செல்லக்கூடிய சதிவலையும் நடந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு சாதாரணம் விட்டுட மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது. ஆனால் அவர் தனித்து இருந்து அதிமுக மீண்டும் வழிநடத்தணும், பொதுச் செயலாளராக இருந்து அதிமுக ஒற்றை தலைமையின் கீழே தான் இயங்கணும் அப்படின்னு அவர் நினைச்சார் அப்படின்னா அது மிகப்பெரிய தவறான ஒரு பாதையில போய் முடிவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுன்னு மக்கள் கருத்தாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வியை சந்தித்த அதிமுக பல தொகுதிகளை டெபாசிட் இழந்திருக்கிறாங்க, பல தொகுதிகளில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு தீர ஆராய்ந்து விசாரித்து அதற்குண்டான மேற்கொண்டு நடவடிக்கைகளை எடப்பாடி பழனிசாமி எடுக்கவில்லை என்றால் அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் ஆட்சி பிடிப்பதற்கு மிக கடுமையாக போட்டி இருக்கும். ஏன்னா பல கட்சிகள் புது புது கட்சிகள் களத்தில் இறங்க இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் ஓட்டு வங்கியை பிரிப்பார்கள். பாஜக இன்னும் மேலும் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிகப்படியான வேலைகளில் ஈடுபடுவாங்க. எப்படியாவது அதிமுக மீண்டும் பிளவுபடுத்துவதற்கு பல கட்சிகள் சதியை தீட்டுவாங்க. இதையெல்லாம் எதிர்கொண்டு எடப்பாடி பழனிசாமி சாதுரியமாக பக்கா பிளான் போட்டு இந்த தேர்தலை வருகிற 2026 தேர்தலை அவர் சந்தித்தால் மட்டும்தான் அதிமுக மீண்டும் ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக மீண்டும் ஆட்சி பிடிக்கின்ற ஒரு கட்சியாக மாற வாய்ப்பு இருக்கிறது. இதற்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி வந்து இசைவளிப்பாரா, அதற்கெல்லாம் சம்மதிப்பாரா அப்படிங்கிற பல்வேறு சந்தேகங்களும் இருக்குது, பல்வேறு கேள்விகளும் இருக்குது. அதே போல் தொண்டர்கள் மத்தியிலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, ஒரு வேண்டுகோளை வைக்கிறாங்க. என்னென்னா, நம்ம நிறைய தவறு செஞ்சிட்டோம், நமக்கு அனைத்து தலைவர்களும் ஒன்றிணைந்து ஒரு ஒற்றை தலைமைங்கிறத விட ஒரு எல்லாரும் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கி நம்ம வந்து வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலை சந்தித்தோன்னா நிச்சயமாக நம்ம ஆட்சியை பிடிக்கலாம் அப்படிங்கிற கருத்து கணிப்பும் தொண்டர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் இருக்குது. சரியான முடிவை நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆலோசனை கூட்டத்திலும் சரி, விளக்கம் கேட்குற அந்த கூட்டத்திலும் சரியான முடிவு எடுத்து செய்திகள் மத்தியில் பேசுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.